ஹே எவ்ரிவன், இன்றைக்கி கோட் மூவியோட 4th சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம யுவன் சாருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். என்றைக்குமே பிஜிஎம் கிங்னா அது யுவன் சார் தான் எங்களை பொறுத்த வரையும். இப்போ அனிருத் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாலும் அப்போ எங்களுக்கு ஒரு மொத்த பிளேலிஸ்ட்டும் மொத்த பிஜிஎம்மும் ஒரு சேர்த்து போட்டு ஒன்று கேட்குறோன்னா அது யுவன் சாரோட தான். ஹாப்பி பர்த்டே சார். இன்றைக்கி 4th சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. மட்டங்கிற ஒரு 4th சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. இன்சைட் சோர்ஸ் நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே ஓவர் ஹைப்டாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்காவாக இருக்கும். ஏன்னா லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம விவேக் சார், தளபதிக்கு விவேக் எப்படி போடுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கே, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் ரியாக்ட். எல்லா தளபதி ரெஃபரன்ஸும் இருக்கு. த்ரிஷாவா? ஓ லியோ அந்த மாதிரி இருக்கியா? தலைவன் ஸ்டைலே தனி ஸ்டைல். பாட்டு செம்மையாக இருந்துச்சு. ஒரு யுவன் டைப் ஆஃப் சாங்ஸ் தான் இது. நான் ஹைப் ரொம்ப வச்சுருந்தேன், த்ரிஷா வருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. நானும் நம்பி வீடியோஸ்லாம் போட்டேன், த்ரிஷாலாம் வருவாங்க அப்படின்னு. நம்ம எப்போ போல் த்ரிஷா ஆனால் வேறு ஏதோ பாட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக த்ரிஷா ஒரு சாங்கில் வரும்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே. அது சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா அவங்கள சர்ப்ரைஸாக வச்சா தான் தேட்டர் மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு பொறுத்த வரையும் நல்லாவே இருந்துச்சு. நம்ம தளபதி ஸ்டைலு வேற மாதிரி எல்லாம் அந்த லியோ போர்ஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. மொத்த சாங் வைஸாக ஒரு விஜய்க்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்குது இந்த சாங்கு. நல்லா இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.